பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நிகழ்ச்சி அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். பாருங்க, 5 தாலந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, நீங்கள் அதுக்கு முன்பகுதியை படித்து பாருங்க. சில பேருக்கு தாலந்து கொடுத்தாரு, ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? புதைச்சி வச்சாங்க. அதை சரியானபடி அதை வியாபாரம் பண்ணி அதை செய்யலை. நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற தாளந்துகளை, நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை, நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற மேன்மைகளை, நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற பெரிய பெரிய பரிசுகளை நாம் என்ன பண்ணணும்? வீணடிக்காமல் அதை கொண்டு வியாபாரம் பண்ணி அதை கொண்டு பல காரியத்தை செய்து கர்த்தருக்காக அதை பயன்படுத்தணும். ஆண்டவருக்காக அதை வியாபாரம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளை, நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கொண்டு கர்த்தருக்காக பயன்படுத்துவது தான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். புதைச்சி வச்சிக்காதீங்க, எதையுமே வச்சிக்காதீங்க. வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வருந்துவாரம் உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் வாரி இறைக்க பழகி கொள்ளுங்க, பிசினித்தனம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமத்தில் நல்லா வியாபாரம் பண்ணுங்க. நல்லா உங்கள் கையின் காரியத்தை செலவு பண்ணி ஊழியத்தை பண்ணுங்க. உங்கள் கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாருங்க, உங்களுக்கு ஞானம் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு ஆண்டவர் தெளிவு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆகையினால நீங்கள் இதை கொண்டு பெரிய காரியத்தை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க. அதை கர்த்தர் பெருக பண்ணுவார். அதை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலையில் இந்த மகன் கையில், இந்த மகள் கையில் நீ என்ன கொடுத்துருக்கிறீரோ அதை சரியானபடி பயன்படுத்தி அதை வியாபாரம் பண்ண, அதை ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்திற்காக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இதை புதைத்து வைக்காதபடி இதை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இருக்கிறத வச்சு வியாபாரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.